நோக்கத்திற்கு தூண்டிவிட தீர்மானித்தனர். துரியோதனன் முதலில் பேசுகையில் அவரது வார்த்தைகள் தூண்டுதலுடன் சொட்டு சொட்டாக இருந்தன. தந்தையே, அரசியல் குறித்த பிரகஸ்பதியின் ஆலோசனையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லையா? அவர் செய்பவர்கள் கொல்லப்பட வேண்டும். பாண்டவர்களில் செல்வத்தை பயன்படுத்தி மற்ற மன்னர்களை வென்று போரில் தோற்கடித்தால் நமக்கு என்ன தீங்கு வரலாம்? அவர் நம்பிக்கையுடன் குரல் எழுப்பினார். அர்ஜுனனை தனது கவசத்தில் அடைத்து மீண்டும் ஒரு முறை பகடை விளையாட அழைப்போம். அவர் வென்றுவிட்டார் என்று நாங்கள் நினைப்போம். ஆனால் நாங்கள் ரகசியமாக போருக்கு தயாராகவும். சகுனியின் கண்கள் தந்திரத்துடன் மின்னின. அர்ஜுனன் ஏற்கனவே நகர்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய கந்தீவல் ஆயத்தமாக இருக்கிறான். இதோ விரிகோத தனது ரதத்தை வெறித்தனமாக அடிக்கிறான். அதே நேரத்தில் நகுலன் தனது வாளையும் கேடயத்தையும் தயார் செய்கிறான். சகாதேவனும் இரித்தலும் தங்கள் படைகளை ஒன்று சேர்ப்பதற்கான தங்கள் நோக்கத்தை சமிக்கை செய்கிறார்கள். திரௌபதியின் மரியாதைக்கு அவமரியாதை செய்ததற்காக நாம் அவர்களை மன்னிக்க கூடாது. இளவரசர்களின் வார்த்தைகள் தீங்கிழைத்தன. ஒவ்வொருவரும் தாங்கள் சொல்வது சரிதான் என்று நம்பின. துரியோதனனின் குரல் ஒரு உச்சத்தில் உயர்ந்தது. நாம் மீண்டும் ஒரு முறை சூதாடுவோம். நாம் பாண்டவர்களை பகடையில் தோற்கடித்து நாடு கடத்துவோம். ஒன்று நாம் அல்லது அவர்கள் 12 ஆண்டுகள் வெளியேற்றப்பட்டவர்களாக வாழ்வோம். பின்னர் நமது ஆட்சியத்திற்கு திரும்புவதற்கு முன்பு மற்றொரு வருடத்தை அங்கீகரிக்கப்படாமல் செலவிடுவோம். பகடை மாஸ்டர் சகுனி விளையாட்டின் ரகசியங்களை தனக்கு தெரியும் என்றும் பாண்டவர்கள் தங்கள் சபதத்தில் வெற்றி பெற்றாலும் இளவரசர்கள் தயாராக இருப்பார்கள் என்றும் பெருமிதம் கொண்ட இளவரசர்களின் வார்த்தைகள் ஒரு காய்ச்சல் உச்சத்தை எட்டியதும் திருதராஷ்டிரரில் வெளிப்பாடு மாறியது. அவரது கண்கள் சந்தேகத்தால் மூடப்பட்டன. ஆனால் அவரது மரங்களின் நம்பிக்கை, அவரது காயமடைந்த பெருமையை ஒரு தைலம் போல இருந்தது. பாண்டவர்களை மீண்டும் கொண்டு வாருங்கள் என்று அவர் இறுதியாக தனது குரலில் உறுதியாக கூறினார். அவர்கள் வந்து மீண்டும் பகடை விளையாடற்றும். அரசாயின் ஞானிகள் துரோணர், சோமதத்தர், வலிகா, கௌதமர், விதுரா, ஒரு கொந்தளிப்பான சகாப்தத்தின் பக்தியில் நல்லொழுக்கமுள்ள காந்தாரி தனது கணவர் திருதராஷ்டிர மன்னரின் முன் நின்றார். அவரது கண்கள் கண்ணீரால் நிரம்பியிருந்தன. அவரது இதயம் துக்கத்தால் நிறைந்திருந்தது. அவர்களின் மூத்த மகன் துரியோதனனின் பிறப்பு ராஜாவின் புத்திசாலித்தனமான ஆலோசகரான விதுராவால் முன்கூட்டியே எதிர்கொள்ளப்பட்டது. இந்த குழந்தை எங்கள் குடும்பத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்தும் என்று விதுரா எச்சரித்தார். அவரது வார்த்தைகள் காந்தாரியின் மனதில் ஒரு பயங்கரமான மெல்லிசை போல எதிரொலிக்கின்றன. அவர் தன் கணவனை சந்தித்த போது காந்தாரியின் குரல் உணர்ச்சியால் நடுங்கியதோ. அன்புள்ள திருதராஷ்டிரா, துரியோதனா பிறந்தபோது விதுரா உண்மையை பேசினார். அவர் இரவில் ஒரு நரி அழுவதை போல இடைவிடாமல் அழுதார். அவர் எங்கள் வம்சாவளியை அழித்து விடுவார் என்று நான் அஞ்சுகிறேன். எச்சரிக்கை அறிகுறிகளுக்கு செவிசாய்க்குமார் தனது கணவரை கேட்டுக்கொண்டபோது அவருடைய வார்த்தைகள் ஒரு நதியைப் போல பாய்ந்தன. இளைஞர்களும் முட்டாள்களும் அளித்த ஆலோசனையால் திசை திருப்ப வேண்டாம் என்று அவள் கெஞ்சினார். அன்புள்ள ராஜாவே, நீங்கள் எப்போதும் புத்திசாலியாகவும் நியாயமாகவும் இருந்தீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் ஞானத்துடன் எங்கள் மகன்களை வழிநடத்துங்கள். ஆனால் அவர்கள் உங்களை வழிதவறி செல்ல விடாதீர்கள். மன்னர் திருதராஷ்டிரர் அவரது பேச்சை கவனமாக கேட்டு துக்கம் வட்டும் உறுதிப்பாட்டின் கலவையாக வெளிப்படுத்தினார். விதுரரின் வார்த்தைகளை அவர் நினைவு கூர்ந்தார். மேலும் அவரது இதயத்தில் பதட்டம் அதிகரித்தது. காந்தாரியின் வார்த்தைகள் அவரது ஆன்மாவை தொலைக்கும் கூர்மையான அம்பு போல ஆழமாக வெட்டப்பட்டன. துன்மார்க்க மனப்பான்மையை கட்டுப்படுத்த முடியாத வேதங்களை பற்றியும் அவர்கள் பொக்கை மாற்றாவிட்டார் அவர்களின் குடும்பத்திற்கு ஏற்படும் அழிவை பற்றியும் அவர் பேசினார். தீய செயல்களால் பெறப்பட்ட செழிப்பு விரைவானது என்று அவர் எச்சரித்தார். ஆனால் மென்மையான வழிகளில் இருந்து வரும் அமைதியும் நல்லொழுக்கமும் வரும் தலைமுறைகளுக்கு நீடிக்கும். காந்தாரி பேசி முடித்ததும் அவரது கணவரின் பதில் ராஜினாமாவுடன் நிரம்பியது. எங்கள் விதி முத்திரையிடப்பட்டால் அது அப்படியே இருக்கட்டும் என்று அவர் கூறினார். அவரது குரல் ஏற்றுக்கொள்ளும் கணத்துடன் கணமாக இருந்தது. அதை தடுக்க நான் சக்தியற்றவள். என் மகன்கள் அவர்களின் விருப்பங்களை பின்பற்றட்டும். பாண்டவர்கள் திரும்பி வரட்டும். சில நிகழ்வுகள் தனது கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவை என்பதை ஒப்புக்கொள்வது போல் அவர் தவிர்க்க முடியாததற்கு சரணடைவதாக தோன்றியது. கணவரின் வார்த்தைகளை கேட்ட காந்தாயின் கண்கள் திகைப்புடன் விரிந்தன.
இந்த முடிவு அவர்களை அழிவின் பாதையில் வழிநடத்தும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அதில் இருந்து பின்வாங்க முடியாது. என் மகன்கள் மீண்டும் ஒரு முறை பாண்டவர்களுடன் சூதாடட்டும் என்று அவர் கூறினார். அவரது குரல் உறுதியாக இருந்தாலும் விரக்தியின் குறிப்பை கொண்டிருந்தது. காயத்தை பிடிக்க முயற்சிப்பது போல் அவர் மேலும் கூறினார், ஒருவேளை நாம் அமைதியை காணலாம். அந்த தருணத்தில் காந்தாரி ஒரு பாறையின் விளிம்பில் நிற்பது போல் உணர்ந்தாள். நிச்சயமற்ற படுகொலியை பார்த்து கொண்டிருந்தாள். அவருடைய வார்த்தைகள் கேளாத காதுகளில் விழுந்துவிட்டன என்பதையும், அவர்களின் குடும்பத்தின் விதியின் போக்கு இப்போது ஏக்கத்தில் உள்ளது என்பதையும் அவர் அறிந்தார். ஒரு காலத்தில் பெருமை மிக்க மற்றும் உன்னதமான வம்சாவளியை சேர்ந்த குருக்களின் தலைவிதி அவர்களின் விரல்களுக்கு இடையில் மணல் தானியங்களைப் போல அவர்களிடமிருந்து நழுவுவது போல் தோன்றியது. அவர் அங்கே நின்று கொண்டிருந்த போது ஒரு பரபரப்பான ராஜ்யத்தின் மத்தியில் மன்னர் திருதராஷ்டிரரின் அரச தூதர் பிரிதாவின் மகன் யுதிஷ்டிரனின் தாழ்மையான இல்லத்திற்கு வந்தார். தூதர் தனது தந்தையை போன்ற மாமாவிடமிருந்து ஒரு செய்தியை எடுத்து சென்றார். யுதிஷ்டிரரை ஒரு பகடை விளையாட்டிற்காக சபை மண்டபத்திற்கு வரவழைத்ததற்கு காத்திருந்த வரவிருக்கும் அழிவை பற்றி அறிந்த யுதிஷ்டிரர் இருப்பினும் ஒரு அசைக்க முடியாத கடமை உணர்வை உணர்ந்தார். இந்த விளையாட்டின் விளைவு படைப்பின் தளபதியால் முன்கூட்டியே தீர்மானிக்கப்படுகிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். படைவீரரின் ஏற்பாட்டிற்கு ஏற்ப உயிரினங்கள் நல்ல மற்றும் கெட்ட பலன்களை பெறுகின்றன என்று ஆழ்ந்த பெருமூச்சுடன் கூறினார். நான் விளையாடியாலும் இல்லாவிட்டாலும் அந்த பலன்கள் தவிர்க்க முடியாதவை. அவரது இடையூறுகள் இருந்த போதிலும் யுதிஷ்டிரர் சவாலை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவர் தனது சகோதரர்களுடன் சபை மண்டபத்திற்கு திரும்பி சென்ற போது சம்பாயனனின் வார்த்தைகள் அவரது மனதில் எதிரொலித்தன. பேரழிவுகள் தொங்கிக் கொண்டிருக்கும் மனிதர்களின் மனங்கள் குழப்பமடைந்து ஒழுங்கற்றதாகின்றன. உண்மையில் தந்திரமான சகுனி ஏற்கனவே ஒரு வஞ்சக வலையை நெசவு செய்யத் தொடங்கினார். செல்வம் மற்றும் சக்தி பற்றிய வாக்குறுதிகளுடன் யுதிஷ்டிரனை கவர்ந்தார். வலிமையான போர் வீரர்கள் தங்கள் இருக்கைகளுக்கு திரும்பினர். அவர்களின் இதயங்கள் முன்கணிப்பால் கனமாக இருந்த சர்மியின் வார்த்தைகள் தேன் இனிப்புடன் வழிந்தன. அவர் ஒரு புதிய பங்கை முன்மொழிந்த போது 12 ஆண்டுகள் காடுகளுக்கு நார்கடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து 13வது ஆண்டு அறியப்படாத பிராந்தியத்தில் அனைவருக்கும் அடையாளம் காணப்படவில்லை. அங்கீகரிக்கப்பட்டால் மற்றொரு 12 ஆண்டு நாடுகடத்தல் அவர்களுக்காக காத்திருந்தது. சட்டமன்ற மண்டபம் கவலையுடன் கூடிய முணுமுணுப்பு மற்றும் நலம் விரும்பிகளின் வேண்டுகோள்களால் பிடித்தது. துரியோதனாவின் நண்பர்களை வரவிருக்கும் ஆபத்தை வெளிப்படுத்துமாறு வலியுறுத்தியதாயினும் கூட நல்லொழுக்கம் மற்றும் கடமை உணர்வால் உந்தப்பட்ட யுதிஷ்டிரர் எச்சரிக்கைகளை புறக்கணிக்க தேர்ந்தெடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை பகடை மீது அமர்ந்தார். அவரது புத்திசாலித்தனமும் தொலைநோக்கும் விதியின் நிறையால் மூடப்பட்டது. நான் எப்படி மறுக்க முடியும் ஓ சகுலி என்று அவர் கேட்டார். அவரது குரல் ராஜினாமாவுடன் இணைக்கப்பட்டது. நான் உங்களுடன் விளையாடுகிறேன். பகடை வீசும்போது சாகுனியின் புன்னகை பெரிதாகி ஒரே எறிதலில் வெற்றியை பிரகடனப்படுத்தியது. பேரவை மண்டபம் அமைதியாக இருந்தது. வெளிவரும் சோகத்தை கண்டவர்களின் கனமான பெருமூச்சு மட்டுமே யுதிஷ்டிரனின் விதி முத்திரையிடப்பட்ட போது அவரது முடிவின் எடை ஒரு மலையைப் போல அவர் மீது விழுந்தது. இந்த விளையாட்டு தனக்கு மட்டுமல்ல, குரு வம்சம் முழுவதற்கும் அழிவுக்கு வழிவகுக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். விதியின் இலைகள் நெய்யப்பட்டுவிட்டன. இப்போது பின்வாங்கவில்லை. சூரியன் கௌரவர்களின் அசவையின் மீது அஸ்தமித்து அரசர்களின் உட்பத்தின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. ஒரு காலத்தில் பெருமை மிக்க மற்றும் சக்தி வாய்ந்த ஆட்சியாளர்களாக இருந்த பிரிதாவின் தோற்கடிக்கப்பட்ட மகன்கள் இப்போது மான்களின் தோள்கள் மற்றும் நூல் துளிமணிகளை அணிந்து காடுகளுக்கு நாடு கடத்தப்படுவதற்கு தயாராகின. திருதராஷ்டிரரின் மகன் துசாசனா தனது கண்களில் வெற்றியை பார்த்தார். இதோ என்று அவர் கத்தினார். எனது புகழ்பெற்ற மன்னரின் முழுமையான இறையாண்மை தொடங்கிவிட்டது. ஆண்டுவின் மகன்கள் போர்க்கடிக்கப்பட்டு பெரும் துயரத்தில் மூழ்கிவிட்டனர். இப்போது நாம் இலக்கை அடைந்து விட்டோம். பரந்த அல்லது குறுகிய பாதைகள் மூலம் செழிப்பிலும் ஆட்சியின் காலத்திலும் அவர்கள் தங்கள் எதிரிகளை விட உயர்ந்தவர்களாக மாறிவிட்டனர் என்று அவர் பெருமிதம் கொண்டாது. சாஸ்திரத்தின் வார்த்தைகள் 1000 அம்புகளைப் போல பாண்டவர்களின் இதயங்களை துளைத்தன.
பிரிதாவின் மகன் பீமல் அவரது கண்களில் கடுமையான உறுதியுடன் அவரை அணுகினார். தீய எண்ணம் கொண்டவில்லை என்று துசாசனை கடிந்து கொண்டார். அரசர்களின் மத்தியில் இவ்வாறு பெருமைப்படுங்கள். இந்த அம்பு வார்த்தைகளால் நீங்கள் இதயங்களை துளைப்பது போல போரில் நான் உங்கள் இதயத்தை துளைத்தேன். துசாசனா எல்லா அவமான உணர்வையும் கைவிட்டு குருக்களை சுற்றி நடனமாடி பசு பசு என்று உரத்த குரலில் கத்தினார். பீமலின் கோபம் தெளிவாக தெரிந்தது. அவர் பதிலளித்தார், மோசமான துசாசனா, தைரியமாக நீ இப்படி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாய். கெட்ட வழிகளில் செல்வத்தை வென்றதால் பெருமை பேசுவது யாருக்கு உகந்தது? சகோதரர்கள் தங்கள் எதிரிகளை கொல்வதாக சபதம் செய்தபோது கூட்டம் அச்சத்துடன் பார்த்தது. திறமையான போர்வீரரால் அல்கலன் சகுனியின் மருமகன் கர்ணனையும் அவர்களின் வீழ்ச்சிக்கு திட்டமிட்ட துன்மார்க்க மன்னன் துரியோதலனையும் கொல்வதாக சபதம் செய்தான். பீமன் துசாசனின் இரத்தத்தை சிங்கத்தைப் போல குடிப்பதாக சபதம் செய்தான். அவர்கள் சபையிலிருந்து புறப்பட்ட போது சகோதரர்களின் உறுதி அசைக்க முடியாததாக இருந்தது. 14ஆம் ஆண்டு முதல் அவர்கள் தங்கள் எதிரிகளை மீண்டும் ஒரு முறை எதிர்கொள்வார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். தங்களுக்கு அநீதி இழைத்த துரியோதலன், கர்ணன், சகுனி, துசாசன் ஆகியோரின் இரத்தத்தை பூமி விரைவில் குடிக்கும் வழிவாங்கும் வாக்குறுதியானது கூட்டத்தின் மீது ஒரு நிழலை வீசுவது போல் காற்றில் துங்கிக் கொண்டிருந்தது. சகோதரர்களின் வார்த்தைகள் வெற்று அச்சுறுத்தல்கள் அல்ல, அவை கடவுள்களுக்கு செய்யப்பட்ட சபதங்கள். 14ஆம் ஆண்டு நிறைவடையும் அந்த நாளில் அவர்களின் எதிரிகள் இலையுதிர்கால இலைகளைப் போல அவர்களுக்கு முன் விழுவார்கள். உறுதியுடனும் ஆழ்ந்த வீதி உணர்வுடனும் பாண்டவர்கள் காட்டுக்குள் மறைந்துவிட்டனர். தங்கள் ராஜ்யத்தை மீட்டெடுப்பதற்கும் தங்கள் குடும்பத்திற்கு மரியாதையை மீட்டெடுப்பதற்கும் ஒரு வாக்குறுதியை விட்டு சென்றனர். ஆரத ராஜ்யத்தின் பரந்த நிலப்பரப்பின் மீது சூரியன் மறைந்து யுதிஷ்டருக்கு முன் கூடியிருந்த கூட்டத்தின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. இளவரசர் உயரமாக நின்றார். அவரது கண்கள் முகங்களின் கடலை சுற்றி பார்த்தன. அவர் தனக்கு அன்பானவர்களுக்கு விடை தர தயாரானார். அனைத்து பாரதர்களிடமிருந்தும் நான் விடுப்பை பெறுகிறேன் என்று தனது குரலில் உறுதியான ஆனால் சோகத்தில் ஒரு குறிப்பை கொண்ட யுதிஷ்டரன் கூறினார். பீஷ்மரே, என் மதிப்பிற்குரிய பேரிலே மன்னர் சோமதத்தர், வாதிகா பெரிய மன்னர் துரோணர், கிருபர், மற்ற அனைத்து மன்னர் அஸ்வத்தமான், விதுர, திருதராஷ்டிர, அவரது மகன்கள் எயிற்று, சன்செயன் மற்றும் அனைத்து அரசவை உறுப்பினர்களிடமும் நான் விடைபெறுகிறேன். நான் உங்களிடம் பாதுகாப்பாக திரும்பி வருவேன். கூட்டம் உணர்ச்சியால் மூழ்கியது. ஆனால் யுதிஷ்டரின் முடிவுக்கு எதிராக பேச துணிந்தவர்கள் யாரும் இல்லை. இவ்வளவு பொறுமை கடைபிடித்தும் பிடிவாதமாக இருந்த இளவரசனை நினைத்து அவர்களின் இதயங்கள் வெறுமையுடனும் போற்றுதலுடனும் பெருகிய நிலானியும் இரக்கமும் கொண்ட விதுராக் தனது இருக்கையிலிருந்து எழுந்து யுதிஷ்டரை நோக்கி உரையாற்றினார். இளவரசியின் பிறந்த பெயரை பயன்படுத்தி, ரெவரண்ட் பீதவ், நீங்கள் காடுகளுக்குள் செல்வது பொருத்தமானதல்ல. நீங்கள் மென்மையானவர், வயதானவர், எப்போதும் மகிழ்ச்சியை அறிந்திருக்கிறீர்கள். என்னுடன் என் வசிப்பிடத்தில் இருங்கள். நீங்கள் எப்படி மரியாதைக்குரியவராக இருப்பீர்கள். பாண்டவர்கள் கண்களை பரிமாறிக்கொண்டனர். தங்கள் முகங்கள் தங்கள் மாமா மீதான தங்கள் அன்பிற்கும் விசுவாசத்திற்கும் ஒரு சான்றாகும். பாவம் இல்லாதவரே, நீங்கள் சொல்வது போல் இருக்கட்டும் என்று அவர்கள் ஒற்றுமையாக பதிலளித்தனர். நீங்கள் எங்கள் தந்தையின் சகோதரர், எங்களுக்கு ஒரு தந்தையைப் போன்றவர். நாங்கள் உங்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோம். உங்கள் ஞானத்தை மதிக்கிறோம். விதுரா புன்னகைத்தார். அவரது கண்கள் அரவணைப்புடன் பிரகாசித்தன. யுதிஷ்டிரனே, பாரத இலத்தின் காளையே என்று அவர் கூறினார். நான் உங்களுக்கு எனது ஆலோசனையை வழங்குகிறேன். பாவத்தால் தோற்கடிக்கப்பட்ட ஒருவர் தோல்வியால் வேதனைப்பட வேண்டியதில்லை. அறநெறியின் ஒவ்வொரு விதியையும் நீங்கள் அறிவீர்கள். அர்ஜுனன் எப்போதும் போரில் வெற்றி பெறுகிறான். பீமன் எதிரிகளை கொல்லுபவன், நகுலன் செல்வத்தை சேகரிக்கான். சதாதேவனுக்கு நிர்வாக திறமை உள்ளது. வேதங்களை முதன்மையாக அறிந்தவர் தம்யா மற்றும் திரௌபதி நல்லொழுக்கமும் சிக்கனமும் கொண்டவர். நீங்கள் அன்பும் ஒற்றுமையும் கொண்ட ஒரு குடும்பம். எதிரிகளால் உங்களை ஒருவருக்கொருவர் பிரிக்க முடியாது. விதுரையின் வார்த்தைகளை இளவரசர் கவனமாக கேட்டார். அவருக்கு வழங்கப்பட்ட புத்திசாலித்தனமான ஆலோசனைக்கு அவரது இதயம் நன்றியால் நம்பியது. உலக உடைமைகளிலிருந்து நோயாளி சுருக்கமாக இருப்பது எனக்கு மிகவும் பயனளிக்கும்
என்று அவர் கூறினார். அவரது குரல் உறுதியுடன் நிரம்பியது. எந்த எதிரியும் சத்தாவுக்கு சமமாக இருந்தாலும் அதற்கு எதிராக நிற்க முடியாது. ருதுரா தொடர்ந்து பேசினார். முனிவர்களிடமிருந்து தான் கற்றுக்கொண்ட பாடல்களை யுதிஷ்டிரருக்கு நினைவூட்டினார். திமா மலைகளில் மேற் சவார்ணிவர் மொழியில் கிறிஸ்த துவைபையானார். பஸ்தினபுரத்தில் சூரியன் அஸ்தமித்து பரபரப்பான தெருக்களில் தங்க ஒளி வீசிக்கொண்டிருந்தது. ஆனால் அமைதியின் மத்தியில் விரக்தியின் உணவு காற்றில் கனமாக தொங்கிக் கொண்டிருந்தது. பாண்டவர்களின் அன்பான மனைவியான திரௌபதி தனது மாமியார் பிரிதா குந்தி முன் புறப்பட அனுமதி கோரி நின்றார். பிரிதாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன. அவள் மருமகள் இரத்த கரை படிந்த ஒரு துண்டு புலியில் அணிந்திருந்தாள். அவளுடைய முடி சிரைந்தது. என் குழந்தை பிரிதா துக்கத்தால் மூச்சு திணறிய குரலில், எங்களுக்கு ஏற்பட்ட இந்த பேரழிவுக்காக வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் ஒரு பெண்ணின் கடமைகளை நன்கு அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் நடத்தை முன்மாதிரியாக இருக்க திரௌபதி புறப்பட தயாரான போது குந்தியின் எண்ணங்கள் நாடு கடத்தப்பட்ட தனது மகன்களான பாண்டவர்களை நோக்கி திரும்பின. வீட்டிற்கு வெளியே விரைந்து வந்த அவள் கண்ணீர் வடித்து அவர்களை விடைபெற்றாள். ஆனால் அவள் பார்த்தது அவளை நடுங்க வைத்தது. அவளுடைய மகன்கள் அவர்களின் ஆபரணங்கள் மற்றும் ஆடைகள் கழுவப்பட்டு மான்களின் தோலை அணிந்து கொண்டு தலைகளை வெட்கத்துடன் தொங்கவிட்ட மகிழ்ச்சியான எதிரிகள் மற்றும் இரக்கமுள்ள நண்பர்களால் சூழப்பட்ட தனது மகன்களை பார்த்த குந்தியின் இதயம் வேதனை அடைந்தது. அவர்கள் ஒவ்வொருவரையும் இறுக்கமாக தழுவி அவர்களை நோக்கி விரைந்தது. இந்த பேரழிவு ஏன் உங்களுக்கு நேர்ந்தது என்று அவள் கத்தினாள். அவளுடைய குரல் வேதனையுடன் நடுங்கியது. நீங்கள் நல்லொழுக்கமுள்ளவர், நல்ல நடத்தை கொண்டவர், அனைத்து சிறந்த குணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டவர், இந்த விதிக்கு தகுதியானவர். நீங்கள் என்ன செய்தீர்கள்? குந்தியின் வார்த்தைகள் துக்கத்தின் நதியைப் போல பாய்ந்தபோது இதுவரை அவர்களை வழிநடத்திய மூதாதையர்கள் மீது அவளுடைய எண்ணென திரும்பின. அவர்களின் செல்வம் மற்றும் உடைமைகள் இழப்பு மற்றும் பாதையில்லாத காடுகளில் முன்னால் இருந்த கஷ்டங்கள் குறித்து அவள் புலம்பினாள். அதற்கு முன்பே நீங்கள் நாடு கடத்தப்பட்டு வாழ வேண்டும் என்று நான் அறிந்திருந்தால் நான் சசீகா மலைகளிலிருந்து திரும்பியிருக்க மாட்டேன் என்று அவள் சொன்னால் துக்கத்தில் ஆழ்ந்திருந்த தங்கள் தாய்க்கு பாண்டவர்கள் ஆறுதல் கூறினர். இறுதி விடுமுறையுடன் அவர்கள் குந்தியை விட்டு காட்டிற்கு புறப்பட்டனர். ஞானமும் இரக்கமும் கொண்ட மாமாவான விதுரா நியாயமான வார்த்தைகளால் அவளுக்கு ஆறுதல் கூறி மெதுவாக தனது வீட்டுக்கு அழைத்து சென்றார். பாண்டவர்களின் நாடு கடத்தல் பற்றிய செய்தி காட்டுத்தி போல பரவியதால் திருதராஷ்டிரரின் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் உரத்த குரலில் அழுதனர். கௌரவர்களின் கொடுமைக்கு கண்டனம் தெரிவித்தனர். மன்னர் திருதராஷ்டிரர் தனது மகன்களை அச்சுறுத்தும் ஆபத்துக்களை பற்றி தியானம் செய்தபோது மன அமைதியை அனுபவிக்க முடியாமல் கவலையில் மூழ்கினார். மன்னரின் அழைப்புக்கு பதிலளிக்கும் விதமாக விதுரர் அரண்மனைக்கு விரைந்தார். அங்கு வந்தவுடன் திருதராஷ்டிரரிடமிருந்து ஒரு துக்கமான வெளிப்பாட்டை சந்தித்தார். சித்தரே சொல்லுங்கள் என்று மன்னர் கேட்டார். அவரது குரலில் பதட்டம் நிறைந்திருந்தது. பாண்டவர்கள் எப்படி பஸ்தினாபுரத்தை விட்டு வெளியேறினர்? பஸ்தினாபூரின் பரபரப்பான தெருக்களில் மன்னர் திருதராஷ்டிரர் தனது நம்பகமான ஆலோசகர் விதுராவுடன் உட்கார்ந்து பாண்டவர்கள் திடீரென வெளியேறியதை பற்றி பதில்களை தேடினார். மன்னரின் ஆர்வம் தெளிவாக தெரிந்தது. விதுரனேர், பாண்டவர்கள் ஏன் இவ்வளவு மாறுபட்ட போர்வையில் நம் ராஜ்யத்தை விட்டு வெளியேறுகிறார்கள் என்று சொல்லுங்கள். ஞானியும் புலனுணர்வும் கொண்ட விதுரன் அவர்களில் ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாலுள்ள காரணங்களை விளக்கத் தொடங்கினார். அவர் தனது முகத்தை ஒரு துணியால் மூடிய யுதிஷ்டிரரை பற்றி பேசினார். அவர் தனது எதிரிகளை கோபமான கண்களால் பார்க்க மாட்டார் என்பதை குறிக்கார். மறுபுறம் பீமன் தனது பலத்தை பற்றி பெருமிதம் கொண்டு தனக்கு அநீதி இழைத்தவர்கள் மீது அதை கட்டவிழ்த்துவிட ஆர்வத்துடன் தனது வலிமையான கைகளை நீட்டினார். திறமையான போர்வீரரான அர்ஜுனன் யுதிஷ்டிரரை பின்தொடர்ந்து அவர் நடந்து செல்லும்போது அவரை சுற்றி மணல் தானியங்களை சிதறடித்தார். இது போரில் தங்கள் எதிரிகள் மீது அவர் விரைவில் மழை பெய்யும் அம்புகளின் அடையாளமாக இருந்தது. மக்கியின் இரட்டை மகன்களான சகதேவனும் நகுலனும் தங்கள் முகங்களை தூசியால் மறைத்து தங்கள் அடையாளங்களை மறைத்து வைத்தனர். அவர்களில் அன்புக்குரிய திரௌபதி தனது சிறந்த முடி மற்றும் கை வடிந்த துணிகளுடன் வெளிப்படையாக அழுதார். அவர் விரைவில் விதவையாகவும்
அன்புக்குரியவர்களை இழக்க நேரிடும் என்று சமித்தை செய்தார். கற்றறிஞர் தம்மியா கையில் ஒரு குசா புல்லை பிடித்து கொண்டு அவர்களின் முன் நடந்து மரணத்தின் கடவுளான யமனுடன் தொடர்புடைய மந்திரங்களை பாடினால் விதுரர் பேசுகையில் ராஜாவின் ஆர்வம் அச்சமாக மாறியது. அவர் மீண்டும் கேட்டார், பாண்டவர்கள் ஏன் நம் ராஜ்யத்தை இப்படி விட்டு செல்கிறார்கள்? விதுரரின் வார்த்தைகள் முன்னறிவிப்புடன் இருந்தன. உங்கள் மகன்களால் துன்புறுத்தப்பட்டு அவர்களின் ராஜ்யத்தையும் செல்வத்தையும் கொள்ளையடித்தாலும் மன்னர் யுதிஷ்டிரரின் மனம் நல்லொழுக்கத்தின் பாதையில் உறுதியாக உள்ளது. அப்போது ஒரு தெய்வீரிஷி அவர்களுக்கு முன் தோன்றினார். அவரது குரல் சபை முழுவதும் ஒலித்தது. அவர் பயங்கரமான தொனியில் பேசினார். 14ஆம் ஆண்டில் கௌரவர்கள் பீமன் மற்றும் அதுனலின் வலிமையால் அழிக்கப்படுவார்கள். வார்த்தைகள் ஒரு சவர் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. அதனுடன் ரிஷி மறைந்து விட்டார். துரியோதனன், கணன், சகுமி ஆகியோர் துரோணரின் பாதுகாப்பில் தஞ்சம் புகுந்து அவர்களுக்கு தங்கள் ராஜ்யத்தை வழங்கினர். ஆனால் ஞானம் வரவிருக்கும் அழிவை அறிந்தவருமான துரோணர் ஒரு பிராமணர் என்ற தனது கடமையை கைவிட மறுத்துவிட்டார். விரைவில் அவர்களுக்கு ஏற்பட போகும் பேரழிவு குறித்து அவர் எச்சரித்தார். தெய்வீக வம்சாவளியில் பிறந்த பாண்டவர்கள் உங்களை வெல்ல விதிக்கப்பட்டுள்ளனர். விதி மிக உயர்ந்தது. நான் அவர்களை கைவிட மாட்டேன். துரோணர் பேசுகையில் வானத்திலிருந்து விண்கற்கள் விழத் தொடங்கின. தேவர்களின் கோயில்களிலிருந்தும் புனித மரங்களின் உச்சிகளிலிருந்தும் நரி, கழுகுகள், காகங்கள் சத்தமாறு கூக்குரலிட்டன. அவற்றின் காலடியிலிருந்தே பூமி நடுங்கியது. மின்னலின் மின்னல்கள் இருண்ட வானத்தை ஒளி செய்தன. அறிகுறிகள். பாண்டவர்கள் நாடுகடத்தப்பட்ட பிறகு அஸ்தினாபுரத்தின் மன்னரான திருதராஷ்டிரர் கவலையில் மூழ்கிவிட்டார். அவரது ராஜ்யம் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் என்ன செலவில் பாண்டுவின் மகன்கள், அவரது மருமகன்கள் மற்றும் மைத்துரர் தங்கள் செல்வத்தையும் கண்ணியத்தையும் பறித்து தங்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. புத்திசாலியும் விசுவாசம் உள்ளவருமான ஆலோசகரான சென்சியா திருதராஷ்டிரரின் முகத்தின் மீது அக்கறையை பொறித்தபடி அவரை அணுகினார். ராஜாவே, நீ ஏன் இவ்வளவு தூக்கப்படுகிறாய்? எங்கள் வம்சத்திற்காக முழு ராஜ்யத்தையும் நாங்கள் பாதுகாக்கவில்லையா என்று கேட்டார். ஆனால் திருதராஷ்டிரரின் கண்கள் ஒரு முன்கணிப்பு உணர்வால் மூடப்பட்டன. விரைவில் பாண்டுவின் மகன்களை யாகோரில் எதிர்கொள்வார்கள் என்று அவர்கள் பயப்பட என்ன இருக்கிறது என்று சன்சையா கேட்டார். திருதராஷ்டிரரின் பதில் வேற்றியுடன் இருந்தது. வீரர்களிடையே உள்ள காளைகள் தங்கள் கூட்டாளிகளின் உதவியுடன் ஒரு வலிமையான படை. எனது சொந்த மரங்களின் பாதுகாப்பு குறித்து நான் பயப்படுகிறேன். இந்த நெருக்கடியான தருணத்திற்கு வலியுறுத்த நிகழ்வுகளை அவர் விவரிக்க தொடங்கியதும் சன்சையரின் வெளிப்பாடு கடுமையானதாக மாறியது. ராஜாவே, இந்த பேரழிவை ஏற்படுத்தியது உங்கள் மகன் துரியோதனனே. பீஷ்மர், துரோணர் மற்றும் விதுரரின் எச்சரிக்கைகளை அவர் புறக்கணித்து பாண்டவர்களின் நல்லொழுக்கமுள்ள மனைவியான திரௌபதியை எங்கள் அரசவைக்குள் கொண்டு வருமாறு உங்களை சமாதானப்படுத்தினார். ஒரு மனிதனின் வீழ்ச்சிக்கு முன்பு பைத்தியக்காரத்தனமும் தோல்வியும் ஏற்பட வேண்டும் என்று கடவுள்களே கட்டளையிட்டுள்ளனர். சென்சில் பேசுகையில் அவரது வார்த்தைகள் துக்கத்துடனும் வருத்தத்துடனும் வழிந்தன. துரியோதனன் தனது சொந்த தீய தன்மையால் கண்மூடித்தனமாக இருந்ததால் நன்மையில் தீமையையும் தீமையில் நன்மையையும் மட்டுமே கண்டான். அவர் திரௌபதியை அவமரியாதையுடன் நடத்தினார். அவரது அழகையும் புத்திசாலித்தனத்தையும் கேலி செய்தார். கூடியிருந்த அனைத்து மன்னர்களுக்கும் முன்னால் அவரும் கலனும் அவளை நோக்கி கொடூரமான வார்த்தைகளை வீசி கனியை வடித்தனர். சென்சியா தனது கதையை தொடர்ந்தபோது அரசவையிலுள்ள சூழ்நிலை முன்கணிப்புடன் கனமாக இருந்தது. இதை பார்த்தபோது, ராஜாவே, எங்கள் விதி முத்திரையிடப்பட்டதை நான் அறிந்தேன். பாரதர்களின் மனைவிகள் தங்கள் ராணியான காந்தாரியுடன் சேர்ந்து அழுதன. இப்போதும் கூட அவர்கள் ஒவ்வொரு நாளும் திரௌபதியை அவமதித்ததற்காக துக்கப்படுகிறார்கள். பிராமணர்கள் தங்கள் புனித சடங்குகளை செய்ய மறுத்தது. வெளியே இடியுடன் கூடிய மழை பெய்தது. வானத்திலிருந்து விண்கற்கள் விழுந்தன. அவர்கள் சூரியனை விழுங்கினார். நமது போர் ரவங்கள் எரிந்தன. துரியோதனின் சொந்த தீயணைப்பு அறைக்குள் நரிகள் கதறி அழுதன. போதுதான் விதுரர் எப்போதும் போல புத்திசாலியும் இரக்கமுள்ளவருமான திருதராஷ்டிரருக்கு பாண்டவர்களுடன்
சமாதானம் செய்யுமாறு அறிவுறுத்தினார். ராஜாவே, அவர் கூறினார், எங்கள் இரு குடும்பங்களையும் ஒற்றுமையுடன் இணைத்துக் கொள்ளல். பாண்டுவின் மகன்கள் எங்களை விட வலிமையானவர்கள். இந்த அவமானத்தை அவர்கள் மன்னிக்க மாட்டார்கள். பீமான் தனது வலிமையான கதையுடன் நிச்சயமாக திரும்பி வந்து பழிவாங்குவார். ஆனால் திருதராஷ்டிரரின் இதயம் அவரது மகன் மீதான பாசத்தால் திசையை திருப்பப்பட்டது.